தமிழகத்தில் தலை தூக்கியுள்ள மின்வெட்டு பிரச்சனை மக்களை நள்ளிரவில் தூக்கத்தையும் நிம்மதியையும் தொலைத்து வீதிக்கு வரவழைத்துள்ளது. சென்னை, கோவை என பல இடங்களில் மின்சாரம் கேட்டு ஆங்காங்கே போராட்டங்களும் மின்வாரிய அலுவலக முற்றுகைகளும் தினசரி செய்திகளாகி வருகின்றன. அதெல்லாம் வேணாம் சார், கரண்ட் எங்களுக்கு வந்தாகணும். திமுக இருந்தாலும் சரி, விஜய் சார் இருந்தாலும் சரி. கேட்டாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, இது ஹெவி டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மர், அங்கிருந்து வரணும் இங்கிருந்து வரணும்னு சொல்றாங்க. இபி ஆபீஸ்ல இருக்கு. அடிக்கடி கரண்ட் பிரச்சனை அதிகமா இருக்குது. சும்மா எரிஞ்சு போகுது, டிரான்ஸ்ஃபார்மர் அப்பவே எரிஞ்சு போகுது. பேரன ஸ்கூல் போலங்க, நேற்று நைட்டு தூக்கம் இல்லாம ஸ்கூல் போல. இது நிர்வாக கோளாறா அல்லது அரசுக்கு எதிரான சதியா என்ற விவாதம் எழுந்துள்ள நிலையில் போதிய மின்சாரம் இருந்தும் பழைய மின்மாற்றிகளில் ஏற்படும் கூடுதல் சுமையே மின்தடைக்கு காரணம் என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அதே நேரம் திட்டமிட்டு மின்வெட்டை ஏற்படுத்தும் கருப்பு ஆடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் எச்சரித்திருந்த நிலையில் ஆவடியில் ஃபியூஸ் கேரியரை திருடியதாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எங்கெங்கெல்லாம் ஒரு தவறான நபர்கள் அதை வேண்டுமென்றே ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்லை அங்கே பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. சிசிடிவி இல்லாத ஏரியாக்களில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களும் ஓரளவு யாரையாவது இந்த மாதிரி சந்தேகப்பட்ட நபர் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். நைட்டு ரோந்துகளில் இன்னும் நிறைய பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கோம். நேற்று அடிஷனலாகவே நார்த் மெட்ராஸ்க்கு ஒரு 20 பேர் கொண்ட 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்போ பெரம்பூர் எல்லாத்தையும் வில்லிவாக்கம் எல்லா இடத்துலையும். ஸோ திரும்பவும் இந்த மாதிரியான நிறைய லார்ஜ் குழுக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை உடனே சரிபார்க்கும் குழுக்களை நம்ம ரெடி பண்றதுக்கான பர்பஸ்ல இருக்கும். மின்தடையை சரி செய்ய 7 அவசர பொறியாளர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களை வதைப்போர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தற்போது நிலவி வரும் மின்தடை பிரச்சினைகளுக்கு கீழ்நிலை ஊழியர்களுக்கான பற்றாக்குறையே காரணம் என தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு தலைவர் காந்தி தெரிவித்துள்ளார். 6 முதல் 7 ஊழியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒருவர் மட்டுமே இருப்பதால் இந்த பிரச்சினை பெரிதாய் தெரிவதாக கருத்து தெரிவித்துள்ளார். கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அவையில் தான் இந்த மின்வெட்டு, அது இரவில தான் அதிகமாக இருக்கு. 7-7:30 மணிக்கு மேலே தான் மின்வெட்டு அதிகமாக இருக்கு. நான் இன்னைக்கு இருக்க குறிப்பீடுகள் எல்லாம் பார்த்த பிறகு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த இடத்துலையும் மின்தடை இருக்கிற மாதிரி தெரியல. அது இருந்தாலும் உடனடியாக திறந்துடுது. 7 மணிக்கு மேலே 7:30 11:30 மணி 12 மணி வரைக்கும் மின்வெட்டுங்கிறது இருக்கு. மின்வெட்டு எங்கே வருதுன்னா விநியோக பகுதிகளில் வருது. டிரான்ஸ்ஃபார்மர்ல, பில்லர் பாக்ஸஸ்ல, இந்த இடத்துல தான் அந்த ஃபீஸ் போகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபீஸ் போச்சுன்னா ஒருத்தர் வரணும், ஒரு வயர்மேனோ ஒரு லைன்மேனோ வந்து தான் டிரான்ஸ்ஃபார்மரை ஏறி அது மேலே ஏறி ஃபீஸ் போட முடியும். அவர் போட்டால் மட்டும்தான் அது போக முடியும். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் போகும்போது கிட்டத்தட்ட அது சுற்றி இருக்கக்கூடிய விநியோக பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மின்தடை ஏற்பட செய்து அவர் போடுவதற்கான நேர காலம்ங்கிறது அந்த இடைவெளி, மின்வெட்டுக்கு மின் தடையான கால இடைவெளி இருக்கு. இப்போ பிரச்சனையே என்னன்னா, தொழிலாளர்கள் கிடையாது. அது இரவில் 7:30 மணிக்கு மேலே அவங்க போடுறாங்க, 12 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க. ஒரு 6 பேர் 7 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இருக்கார். அவர் பார்க்க வேண்டியது ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்கு. ஒரு இடத்துல மின்வெட்டு ஏற்பட்டால் அதை அட்டன் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ள அவருக்கு கால இடைவெளி வருது. இது இந்த பிரச்சனை, மின்வெட்டினுடைய பிரச்சனையை பெருசுபடுத்துது.